Hello friends, Assalamualaikum. Welcome to Taste of Trichy. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பழைய சாதம் வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் பழைய சாப்பாடு எடுத்துக்கோங்க. மிஞ்சி போன சாப்பாடு பழைய சாப்பாடு இருந்தால் எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும். 1 கப் சாதத்துக்கு 1/4 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். உங்களுக்கு வேணுன்னா கூட குறைய சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச அந்த பேஸ்ட்டில் பிஞ்ச் ஆஃப் சால்ட், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூனோட கம்மியாக பேக்கிங் சோடா உப்பு, 4 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்தவித தண்ணியும் சேர்க்க வேண்டாம். எந்தவித கெட்டிகளும் இல்லாமல் எந்தவித கட்டியும் இல்லாமல் நல்லா மாவை ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போது ஒரு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். நம்ம ரெடி பண்ண அந்த பேட்டர்லேருந்து இந்த மாதிரி ஸ்மால் பால்ஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணுன்னா பெரிய பால்ஸ் கூட நீங்கள் போடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு குக் பண்ணுங்கள். பழைய சாப்பாடு வச்சு ஒரு டம்ப்ளிங்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இது உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா ஸ்பான்ச்சியாக இருக்கும். குட்டீஸ் கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட டம்ப்ளிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. லெஃப்ட் ஓவர் ரைஸ் டம்ப்ளிங்ஸ் ரெடி. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குன்னு. வேறு ஒரு ரெசிபியில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.